குமாருங்க. இன்னைக்கு உலக புவி தினங்க. நாம் அனைவரும் நம்ம பூமி தாய்க்கு நன்றி சொல்லி வாங்க செடி நடலாமுங்க. அதே சமயம் நிலம், நீர், காற்ற மாசுபடுத்தாம அடுத்த தலைமுறையான எங்களுக்கு கொடுத்து உதவுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம பூமி தாய்க்கு வேற எங்கும் கிளைகள் இல்லைங்க. வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக புவி தினம். குழந்தை மகிழ்மதி சொன்னதை கேட்டிங்களா? நம்ம புவித்தாய்க்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நல்ல உயர்தரமான நிறுவனத்துக்கு தரமான பொருட்கள் விற்கிறோம், எங்ககிட்ட வேறு கிளைகள் கிடையாது. ஆக இந்த பேரில் வேறு யாராவது விற்றாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் கிளைகள் இல்லைம்பாங்க. ஆனால் பூமி தாய்க்கு கிளைகளே கிடையாது. ஆனால் ஒரு கிளை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மரக்கிளை. மரக்கிளைகள் அதிகமாக இருக்குமானால் அந்த பூமி தாய்க்கு அதை விட பலம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி உலக வெப்பமயமாதல்ங்கிறாங்க. ரோட்டில் காரு, பஸ்ஸு, வண்டின்னு புகை தள்ளிட்டு போகுதுங்க. வீடுகளில் பார்த்திங்கன்னா பிரகாசமான விளக்குகள், மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த குளிர்சாதனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏசி. அந்த ஏசி மிஷின் ஓட 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 உலக வெப்பமயமாதலை தடுக்கவே முடியாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இப்படி பல காரணிகள், அந்த உலகம் வெப்பம் ஆவதற்கு பல காரணங்கள் இருக்குது. எங்கேயோ பனிமலைகள் இமயமலையில் உருகுது அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இருக்க இமயமலை உருகுனா நமக்கு என்னங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. பனிமலைகள் உருகும் பொழுது என்ன நடக்கும்? அந்த பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறும். தண்ணி தானேங்க ரோட்டில் ஓடிட்டு போகுது, சொல்ல முடியாது. கொஞ்சம் நஞ்சம் தண்ணி அல்ல. அதனுடைய அளவெல்லாம் வர்ணிக்கவே முடியாத வார்த்தைகளால் அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கடலிலே சேரும். கடலில் சேரட்டுங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி, நல்ல தண்ணி சேரட்டுமே, சேரட்டும். கடல் மட்டம் அப்படிங்கிறது யார் வச்ச கட்டாயமோ, யார் வச்ச சட்டமோ, இயற்கையினுடைய ஒரு அருமையான ஏற்பாடு அந்த கடல் மட்டத்தை அதிகமாக்காமல் பார்த்துட்டு இருக்கு. இப்படி பல வகையிலும் தண்ணி சேருமானால், கடல் மட்டம் உயர்ந்தால் கடலோர பகுதிகளை மறந்துடுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டம் உயர்ந்தால் முதல்ல காலியாகிற ஊர் மெட்ராஸ் சிட்டி, அப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் கன்னியாகுமரி. இப்படி கடலோரத்தில் உள்ள எல்லா ஊர்களும், பாண்டிச்சேரி, கடலூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு, எல்லாமே காண போயிடுது. அதனால தான் கடல் மட்டம் உயரக்கூடாது. உயர்ந்தால் நமக்கு ஆபத்து. அதுக்கு காரணம் பனிமலை உருகுது. பனிமலை உருகிறதுக்கு காரணம் உலகம் வெப்பமயமாகும். சரி, இந்த புவி அல்லது பூமி பந்து அல்லது நமது பூமி தாய், இதை எப்படி பாதுகாப்பது அப்படின்னா அதுக்கு தான் இன்றைக்கி புவி தினம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த கோவை குளங்கள் அமைப்பெல்லாம் ரேஸ் கோர்ஸில் காலையில் வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடி அதெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்காங்க. சாரதாம்பாள் கோயில்கிட்ட காலையில் 7 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம் சார்ந்த கேஜிஎஃப் பாருங்கள், வனம் 1, 2, 3ன்னு ஏகப்பட்ட மரங்கள் 6000 8000 மரங்களுக்கு மேலே வளர்த்து அதனுடைய வளர்ச்சி பார்த்து நாமே பிரமிப்படைகிற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போது அந்த மரங்களை வளர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு புரிகிறது. இது போல பல அமைப்புகள், பல தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள், இயற்கை ஆர்வலர்கள், ஜீரோ டார்கெட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐயா கோவை சதாசிவம் எடுத்துக்கோங்க, காடறிதல் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி 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 அந்த பூமியை நாம் குளிர்விக்க முடிந்தால் சும்மா குழு குழு குழுன்னு இருக்கும் ஊரே. இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, ஏதோ வெயில் காலத்தில் வெயில் அடிக்குது அப்புறம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ இருக்க நிலைமை.
இதை நீங்கள் தக்க வைக்காமல் காப்பாற்றாமல் மரத்தை பற்றி கவலைப்படாமல் இயற்கையை பற்றி அலட்சியமாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி 110 டிகிரி வெயில் அடித்தால் நினச்சி பாருங்க உங்கள் நிலைமையை, தன்னால் புரியும். புரிஞ்சுக்கோங்க, புவி தினம் ஏன் கொண்டாடுறாங்க, அதை ஏன் நாம் அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லி கேட்க வேண்டாம். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.